இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார். மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் தான்ல. என்னடா இது அப்படின்ற ஒரு சில பல குழப்பங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம கடந்து போகிறதுன்னு தெரியாமலே யோசிச்சுட்ருக்கோம்ல. இந்த நாள் எப்படியாச்சும் தள்ளிட மாட்டோமா? ஒவ்வொரு பொழுதையும் நம்ம தள்ளிட மாட்டோமா? நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காதா? யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. கண்டிப்பாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுப்பார்ல. இல்லை பிரதர், நாங்களே கொஞ்சமாக வச்சுட்ருக்கோம், இதையும் நாங்கள் கொடுத்துட்டோன்னா நாங்கள் எங்கே போகிறது? சில பல கேள்விகள் இருக்குல்ல. நீங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ரெட்டிப்பாய் கொடுப்பார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கைக்கான சில பல விஷயங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்றார். அதை தேடி நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ராஜா. ஏன்னா நம்ம தேடுறதில்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம்ல. எதுவுமே நடக்கலை, அதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? புலம்பல் தான். நீ அதற்கான முயற்சி எடுத்து தேடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த புலம்பலுக்கு பதில் அங்கே கிடச்சிருக்கும். ஆனால் இன்னமும் புலம்பிகிட்டு இருக்கோம்ல. தேடுங்க. உங்களுக்கான பாதையை நோக்கி நீங்கள் ஓடுகின்ற பொழுது, நமக்கான இலக்கை அடைகின்ற பொழுது அங்கே ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. அங்கே நம்மளுக்கு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்ய போகின்றார். மகனே கலங்காத, உற்சாகமாறு. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக தவறான பழக்க வழக்கங்கள், தப்பான விஷயங்கள், போதை பழக்கத்தினால் அடிமையாக இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள் வெளியில் வர வேண்டும் என்று கேட்குறோம்பா. அரசாங்க தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவிகள் நல்லபடியாக தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்து இயேசுவுடன் எழுப்பும் பண்ணி உள்ளங்களில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு வேலையும் சரி, எங்களுக்கு ஒரு எழுப்புதலை பண்ணி எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து போகின்ற பொழுது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்கள் மீது வைத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒன்றாய் இணைந்ததற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து உம்முடைய நித்திய பாதையில் எங்கள் நடத்துவீராக. எப்போதும் உம்முடைய நாமத்தின் கனத்தை சுமந்து உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்து நடக்க உதவி செய்வீராக. யோவானை போல எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்ந்து மனம் திரும்பி உம்மிடம் வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை பேசும் தெய்வீக அதிகாரத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதன் மூலம் மற்றவர்கள் மறுரூபமாக்கும்படி, அநேகருக்கு உம்முடைய ராஜ்யத்திற்குள் இழுக்கும்படி எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையும் ரட்சிப்பும் விளங்குவதாகப்பா. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணம் உம்முடைய நோக்கத்தின்படி எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.